பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல தோட்டத்துல நடந்த விஷயம் பலமுறை நம்ம தியானிச்சாலும் அதுல ஒவ்வொரு நாளும் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எல்லா மரங்களையும் தேவன் வச்சிருந்தார். அதுல ஒரு மரத்தை மாத்திரம் தொடக்கூடாது என்று சொல்லியிருந்தார். எல்லா பழத்தையும் சாப்பிட சொன்னார், ஒன்றை மாத்திரம் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். எல்லாவற்றையும் சாப்பிடுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் மறைவாக ஒரு காரியத்தையும் சொன்னார், இதை தொடாது. இது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதனுடைய அர்த்தமாய் இருக்கிறது. இதை நீ சாப்பிடும் பொழுது சாகவே சாவா என்று தேவன் சொன்னார். ஆனால் பிசாசோ, நீ சாவதில்லை, தேவனை போல் இருப்பாய் என்று சொன்னான். ஆனால் மனிதன் தேவனுடைய வார்த்தையை விட்டு பிசாசின் வார்த்தையை பிடித்துக் கொண்டான். ஆகவே வீழ்ச்சி அடைந்தான். ஆக ரெண்டு வழிகள் எப்போது நமக்குள்ள உண்டு. நாவிலே அதிகாரம் உண்டு, மரணமும் ஜீவனும் உண்டு. ஆக எல்லாமே நமக்கு முன்னாடி இருக்கு. நாம் தெரிந்து கொள்வதை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்க ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறப்ப சினிமாவுக்கு போவோம். அந்த இப்போல்லாம் எவ்வளோ வேணுமோ தெரியல எனக்கு. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வகையாக டிக்கெட் கொடுப்பாங்க. ஒன்று வந்து 10 ரூபா. அந்த 10 ரூபா எதுக்குன்னா மினிமம் 5 ரூபா 10 ரூபா இருக்கும். அது எதுக்குன்னா ஏழைகளும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனுக்கு கீழேயே அந்த பெஞ்ச் போட்டிருப்பாங்க. அதுக்கு கீழே 25 ரூபா. இது வந்து பெஞ்ச் மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு கப் சீட்டு மாதிரி இருக்கும். ஆனால் உட்டன் சீட்டாக இருக்கும். கொஞ்சம் உட்காந்து பார்க்கலாம், தனித்தனியாக உட்காந்த மாதிரி நல்லா இருக்கும். ஆனால் ஒரு சொகுசாக இருக்காது. அதுக்கு பிறகு 40 ரூபா 50 ரூபாய்க்கு பால்கனி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா நல்லா குஷன் சீட்லாம் போட்டு ரொம்ப நல்லா இருக்கும். படம் பார்க்குறக்கே வந்து இதாக இருக்கும். ஆக என்ன சொல்ல வருகிறேன், அந்த கவுண்டரில் நீங்கள் எந்த கவுண்டரில் டிக்கெட் எடுத்துகிட்டு வரீங்களோ அந்த கவுண்டரில் தான் நீங்கள் உட்கார முடியும். அந்த 3 மணி நேரத்துக்கு அதுதான் உங்களுக்கு சீட். அதில் ஒரு மூட்டை பூச்சி கடிக்குதோ, இல்லை கொசு கடிக்குதோ, இல்லை சேர் உடைஞ்சிருக்குதோ, அல்லது இப்போ நெருக்கிட்டு உட்காடுறாங்க, என்ன அசௌகரியம் இருந்தாலும் அதை தாண்டித்தான் அந்த 3 மணி நேரம் நம்ம படம் பார்த்தே ஆக வேண்டும். அது போலத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிற வழி. இன்றைக்கி இந்த மாடர்ன் தியேட்டர்ஸ், மாடர்ன் இதெல்லாம் வந்துருச்சு. ஆன்லைனில் புக் பண்ணி சீட்டவே அழகாக புக் பண்ணி எல்லாம் போகிறாங்க. அதே மாதிரி பஸ்ஸில் டிக்கெட் போடுறப்பையும் அப்படித்தான். பஸ்ஸில் போடுறோம், பர்த் சீட்டு வேணுமா, சிட்டிங் சீட்டு வேணுமா, எல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகிறோம். போனோன்னு ஏறி உட்காந்து நம்ம அந்த மேலே காமிச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மெசேஜை காமிச்சிட்டு நம்ம சீட்டில் போய் உட்காடுறோம். ஆக முன்பாகவே தெரிந்து கொள்ளுகிறோம். வீட்டிலிருந்து கிளம்புறப்பே தெரிந்து கொள்ளுகிறோம். அதே போல தெரிந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய மனதை குறிக்கிறது. தெரிந்து கொள்ளுதல் என்பது நம்முடைய சுயாதீனத்தை குறிக்கிறது. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எந்த ஒரு காரியத்துக்கும் 2 தீர்வுகள் கட்டாயம் இருக்கும். ஒன்று தேவனை சார்ந்தது, அதன்படி நாம் நடப்பது. இன்னொன்று மனுஷீகத்தையும் பிசாசையும் சார்ந்தது, அதன்படி நாம் நடப்பது. ரெண்டுக்கும் 2 விதமான முடிவுகள் உண்டு என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆக பாதை என்பது நம்முடைய முடிவு, வழி என்பது நம்முடைய வாழ்க்கை. ஆகவே